Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரியல் லீஃப் யூஸ் பண்ணி எப்படி ஹேங்கிங் இயரிங் பண்றதுதாங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம லீஃப் செலக்ட் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். நல்ல ஷேப் லைன் இருந்துச்சுனா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி லைன் இருக்கணும் பேக்ல. அப்பதான் நமக்கு ஷேப் நல்லா க்ளீனா வரும் நமக்கு. இந்த லீஃப் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஈக்குவலாக நம்ம கட் பண்ணி எடுத்துனாச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம க்ளே எடுக்கலாம். அதை நம்ம ஈக்குவலாக கட் பண்ணி எடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். நான் கோல்டன் பிக்மெண்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஈக்குவலாக பார்த்து கட் பண்ணி வைக்கலாம். நான் எப்படி வைக்கிறேனோ அதேமாரி வைங்க. ஃப்ரண்ட் சைடு மேலே வரணும், லைன் கீழே இருக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் நமக்கு நல்லா வரும். அப்புறம் அது மேலே ஸ்லோவாக தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் நம்ம கேப் விட்டே வைக்கலாம். கட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி கேப் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். சேமாக கட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா கிளேலாம் எடுத்துடலாம் நம்ம இதுலேருந்து. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லைன் வந்து நம்மளுக்கு கீழே வரணும். ஸ்லோவாக தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், அந்த லைன் எவ்வளோ நல்லா தெரியுது. ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் இந்த செடி இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதேமாரி எல்லாமே பண்ணிக்கணும். சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டோன் எல்லாம் உள்ள சென்டரில் வைக்கலாம். புக்லேயே கொஞ்சம் வெட்டாக இருக்கக்குள்ளே நம்ம இது பண்ணிக்கணும்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கணும். முடியும் நல்லா கேப் இல்லாத நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். சென்டரில் வச்சுட்டு நம்ம சைட்லலாம் குட்டி குட்டி ஸ்டோன் விட்டு வச்சிடலாம். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம 2-3 ட்ராப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லோவாக பண்ணிக்கலாம்.
இதுவும் பண்ணிக்கலாம் நம்ம. அந்த லைன்குள்ளே பண்ணிக்கலாம் நம்ம. இது ஃபர்ஸ்ட் லைன் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் லைன் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு செகண்ட் லைன் பண்ணிக்கலாம். இதுவும் செகண்ட் லைன் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பெயிண்டிங் ஆயிடுச்சு. நல்லா ட்ரை பண்ண விட்டுடலாம். இப்போ மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்துக்கலாம். கோல்டு எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம லைன் போட்டுக்கலாம். எல்லா இயரிங்கும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கோல்டன் கலர் பென் யூஸ் பண்ணி லைன் கொடுக்கலாம். லைன் மாதிரி இப்போ நம்ம சாண்ட் பேப்பர் எடுத்து தேய்ச்சிக்கலாம். நல்ல ஒரு ஷேப் வரும் நம்மளுக்கு. ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சைட்லேயும் நம்ம கோல்டு கலரே கொடுத்துக்கலாம். அதேமாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம ஆக்சசரிஸ் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம். பாலிஷ் ஆகி நல்லா ட்ரை பண்ணி விட்டுடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இயரிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இந்த வீடியோ நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானுக்கு ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய்.